வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் கோதுமை மாவு வச்சுட்டு ஒரு கேக்கு தான், ரொம்ப ஈஸியாக செய்கிற கேக்கு தான் செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கேக்கு பண்ணுறதுக்கு நான் அரை கப்பு பால் எடுத்திருக்கேன். அது விட்டுக்கலாம். இப்போ இந்த பாலை நம்ம திரிய வைக்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வினிகர் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் லைம் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இதையும் விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு கப்பு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம் இருக்குது. அதை நான் இப்போ பவுலுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுவும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பேக்கிங் பவுடர் தேவையில்லை, பேக்கிங் சோடா மட்டும் போதும். அது மாதிரி ஒரு பிஞ்சு அளவு உப்பு அதுவும் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை 3ஐயும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். நம்ம அடுத்தது நான் வேறொரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப்பு நான் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அரை கப்பு பொடிச்ச சுகர் எடுத்திருக்கேன். ஐசிங் சுகர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு கலந்து வச்ச பாலும் வினிகரும் சேர்ந்த கலவையும் இதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சிடணும். இப்போ சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவு, கொக்கோ பவுட்ரு, பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்ததையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ மாவை சலிச்சுட்டு இதில் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரை கப்பு பாலில் வினிகர் விட்டு வச்சுருந்தோம். இப்போ மறுபடியும் நான் ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே சைடாகவே கிளறிக்கோங்க. இந்த பதத்துக்கு இதை நம்ம இப்போ கலந்து வச்சிட்டோம். இப்போ நம்ம கேக் செய்ய போகிற பவுலில் கொஞ்சம் ஆயில் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டும் நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கேக் பேட்டரை இதில் விட்டுக்கலாம். இதில் விட்டாச்சு. இதை நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். நான் இப்போ ஒரு இட்லி கடாய் வச்சுட்டு அதில் வாட்டர் விட்டுருக்கேன். இதில் இந்த மாதிரி ஒரு இதுவும் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வச்சிடலாம் கேக்கை. கரெக்டாக 30 நிமிஷம் இருக்கட்டும். இதில் தண்ணி மட்டும் குறையுதான்னு மட்டும் இடையில ஒரு வாட்டி திறந்து பார்த்துருங்க. மூடி வச்சுக்கலாம். இது இப்போ நல்லா வேகட்டும். இப்போ கரெக்டாக 1/2 hour ஆயிடுச்சு. ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டோ இல்லைன்னா கத்தியோட ஒட்டவே இல்லை பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது இப்போ நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆற வைக்கலாம். நான் கொஞ்சம் டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக சூடாக்கின பால் விட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி வச்சுட்டேன்.
இப்போ நம்ம கேக்கு நல்லா ஆறிடுச்சு. இது அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம இதை மேல் லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மேலே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்மளோட சாக்லேட் சிரப்பை நம்ம கேக்கு மேலே விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் சிரப்பை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் பாதாம் துருவி வச்சுருக்கேன், அதை நம்ம கேக்கு மேலே போட்டுக்கலாம். இப்போ இதை நான் ஒரு ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கேக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கோதுமை மாவு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.